ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 5 உயிரினங்கள் உங்கள் வீட்டு வாசல் நின்றால் கட்டாயம் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கின்றது என்று தான் அர்த்தம். அது எந்த உயிரினம், ஏன் உங்கள் வீட்டு வாசலில் நிற்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு இப்போ குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் இந்த உயிரினங்கள் தாராளமாக உங்கள் வீட்டுக்குள்ளேயே வரும். ஆனால் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வாசல்லையே தங்கும். ஒரு சில தீட்டு முறைகளாலும் உங்கள் பங்காளி வீட்டில் யாராவது இறந்திருந்தாலோ இல்லை உங்கள் வீட்டிலே ஏதாவது ஒரு இறப்பு சம்பவம் நடந்திருந்தாலோ உங்கள் வீட்டில் கன்னி தீட்டு ஏற்பட்டு இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்களை காப்பாற்றுறதுக்காக உங்கள் வாசல்லையே நிற்கும். அது மட்டும் இல்லை, ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு முறையாக செல்கிறதா இருக்கட்டும், இருந்தாலுமே வீட்டில் குலதெய்வத்தை வணங்காமல் இருக்கிறது, இல்லை வாரத்தில் வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் மட்டும் விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது அந்த வீடுகளில் கண்டிப்பாக குலதெய்வம் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே வராது, தலைவாசல்லையே இருக்கும். உங்கள் தெய்வம் வீட்டுக்குள்ளே வராமல் வாசல்லையே நிற்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த உயிரினங்களும் வாசல்லையே தான் நிற்கும். அது என்னென்ன உயிரினங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, பள்ளிகள் பலரோட வீட்டுகளில் இருந்தாலுமே சத்தமே போடாது, அமைதியாகவே இருக்கும். ஆனால் தலைவாசல் கிட்ட உள்ள பள்ளிகள் மற்றும் வெளியே உள்ள பள்ளிகள் சத்தம் போடுவதை அவர்களால் உணர முடியும். அப்படி பள்ளிகள் வீட்டுக்குள்ளே சத்தம் போடாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே குலதெய்வம் இல்லை, வீட்டுக்கு வெளியில் தலைவாசலில் தான் உங்கள் குலதெய்வம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா காகம், பசு, ஆடு போன்ற உயிரினங்கள் எல்லாம், இது எல்லாமே உங்கள் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் ஏதாவது ஒரு உணவு வச்சிங்க அப்படின்னா நேராக உங்கள் வாசலையே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிடம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த உணவை எடுத்துக்கும். இந்த மாதிரி பண்ணிச்சு அப்படின்னாலும் உங்கள் குலதெய்வம் வாசலில் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். சில சமயங்களில் உணவை எடுக்காமல் கூட சென்றுவிடும். சில நேரங்களில் உணவை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதன் பிறகு தான் அந்த உணவை எடுத்துக்கும். உங்கள் வீட்டுக்கு எப்போ வந்தாலுமே சரி அந்த உயிரினங்கள் உங்கள் வாசலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வாசலில் தான் உங்கள் குலதெய்வம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மூன்றாவதாக எந்த உயிரினம் அப்படின்னா செங்குளவி, கருங்குளவி, வெட்டிக்கிளி போன்ற பூச்சிகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வராமல் வாசல்லையே சுற்றிக்கிட்டு இருக்கும். கூடு கட்டி தன்னோட இனத்தை பெருக்கிக் கொள்ளும். அந்த இடத்துல ஒரு நல்ல அதிர்வலைகள் இருக்கின்றது, அந்த இடத்துல தெய்வ சக்தி இருக்கின்றது. அதனால் இந்த இடத்துல கூடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி குளவிகள் அந்த இடத்துல கூடு கட்டுச்சு அப்படின்னாலே அங்கே தெய்வ சக்தி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் குளவிகள் எல்லாம் வாசலுக்கு வெளியில் தான் கூடு கட்டுது. வீட்டு நிலை தலைவாசலில் உங்கள் குலதெய்வம் உங்களை பாதுகாப்பதற்காகத்தான் அங்கே நின்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பூச்சி இனங்கள் எல்லாம் கூடு கட்டுறது அப்படிங்கிறது நல்ல சகுனமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கரையான் அப்படிங்கிறது ஒரு கெட்டதை சகனம். அது முற்றிலுமே ரொம்ப தவறான ஒரு விஷயம் கூட. தலைவாசலுக்கே ரொம்பவே கேடான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த கரையான் அப்படின்றது. கரையான் வரிச்சுது அப்படின்னா அந்த வீட்டை நல்லாவே இருக்க விடாது. உடனே கரையானை எப்படியாவது உங்கள் வீட்டை விட்டு அப்புறப்படுத்திடுங்க. கரையான் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு எறும்பு. உங்கள் வீட்டுக்குள்ள வெளியில் அதிகமாக கருப்பு எறும்புகள் போவது, உங்களோட தலைவாசலுக்கு அருகே கருப்பு எறும்புகள் போவது, இது அனைத்துமே குலதெய்வம் தலைவாசலில் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுது. இந்த எறும்புகள் உங்கள் காலில் மிதிப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இனிப்புகள் எடுத்துக்கிட்டு ஒரு ஓரமாக போட்டுருங்க. அந்த இனிப்பை தேடி அந்த எறும்புகள் செல்லும், உங்கள் காலில் மிதிப்படாது. அதை நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக இந்த கருட பகவான் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் கருடனை கட்டாயமாக பார்ப்பீங்க. ஒரு நாளைக்கு காலை நேரம் இல்லை மதியான நேரத்தில் போய் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு முறையாவது வட்டமிட்டு தான் உங்கள் வீட்டை தாண்டி செல்லும். அது போல் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளேயும் தெய்வ சக்தி இருக்குது, உங்கள் தலைவாசல்லையும் தெய்வ சக்தி இருக்குது, உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ சில பேர் கேட்கலாம், குலதெய்வம் அப்படிங்கிறத நம்மளுடைய குலத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அக்கறையில் தான் உங்கள் வீட்டு வாசல்லையே இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்தால் அதை தடுப்பதற்காக தான், உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் உங்கள் தலைவாசல்லையே உங்கள் குலதெய்வம் விரும்பி வசிச்சிட்ருக்கு. உங்களோட பூஜை அறையில் வரலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வம் வரணும், உங்கள் வீட்டுக்குள்ளரையும் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதற்கு ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்யணும். முதல் விஷயம், குலதெய்வ படம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லை எங்களுக்கு குலதெய்வ படம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னால் ஒரு சொம்பு நீர் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். குலதெய்வத்திற்காக தனியாக ஒரு மண் அகல் தீபம் ஏற்றியும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இதை இப்படியெல்லாம் செய்யும்போது குலதெய்வம் நிச்சயமாக உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு மண் அகல்
விளக்குகள் எடுத்து அதை புதுசாக வாங்கிக்கோங்க. பஞ்சு திரி போடுங்க. இலுப்பை எண்ணெயை உபயோகப்படுத்தாங்க. குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி இந்த விளக்கை காலை மாலைன்னு 2 வேளையும் ஏற்றுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குலதெய்வம் விரும்பி வாசம் செய்வாங்க. அது மட்டும் இல்லைங்க, தினமுமே உங்கள் வீட்டில் உள்ள எல்லோருமே உங்கள் குலதெய்வத்தினுடைய பெயரை குறைந்தது 5 முறையாவது சொல்லுங்கள். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி குங்குமம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஓம் அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வம் பெயரை சொல்லி நமக என்று முடிங்க. தொடர்ந்து இப்படி உங்கள் குலதெய்வத்தினுடைய பெயரை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மன மகிழ்ச்சியோட உங்கள் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வம் கண்டிப்பாக வாசம் செய்வாங்க. உங்கள் குலதெய்வத்தோட ஞாபகம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். இவ்வளவு நாளாக இவ்வளவு எளிமையான ஒரு விஷயம் இருந்தும் கூட நான் என் குலதெய்வத்தை நினைக்காம இருந்துட்டேனே அப்படின்னு நினச்சவங்க இதற்கு மேலேயாவது இந்த தவறை செய்யாமல் உங்கள் குலதெய்வத்தை உங்கள் மனதாரை நினச்சிக்கிட்டு அவங்கள வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்துடும். உங்கள் வம்சத்திலேயே எந்த தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் வாழையடி வாழையாக தழைச்சி வளர்கிறதுக்கு உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும்.